அடுத்து எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு அதனுடைய தவறுகளை அனலைஸ் பண்ணி ஒரு நோட் போட்டு எழுது. இதை நான் கடலூர்ல பண்ண சொல்லியிருந்தேன். ஆனா நிறைய பேர் ஸ்கூல் பசங்க மாதிரி ஏன் நடத்துறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் திருப்பி ஓபனா சொல்றேன், நேத்து நான் உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன்னா, தயவு செஞ்சு பசங்க யாரையும் கட்டுப்படுத்தாதீங்க. மன கட்டுப்பாடு பணிவு இல்லாதவன நீங்க கத்து கொடுத்து வேலைக்கு போயிட்டானா அவன் நாட்டை கெடுத்துருவான். அதனால எந்த காரணத்தை கொண்டு யார்ட்டையும் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாதீங்க. அவன் செஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா விட்டுருங்க அவனை. ஏன்னா அவனே அவனுக்கான அழிவை தேடிக்கிடுவான். நம்ம அவனை உருவாக்கி கொடுத்துப்போம். இப்படி எல்லாம் பதில் சொன்னேன்னா எஸ்ஏ வேலை தந்துருவாங்கன்னு நான் சொல்லி கொடுத்து ஒருத்தர் எஸ்ஏ ஆயிட்டான்னா நாளைக்கு அவன் நாட்டை கெடுத்துட மாட்டான். இயல்பாவே நல்லவன் வந்தா தானே நல்லா இருக்கும். மனசை இயல்பாவே கட்டுப்படுத்த தெரிஞ்ச வந்தா தானே நல்லா இருக்கும். நம்ம சொல்லி நம்ம சொசைட்டிக்கு நல்ல சப் இன்ஸ்பெக்டர் கொடுத்தா இன்ஸ்டிடியூட் தவிர ஆகாஷ் அகாடமிக்கு ரிசல்ட் கொடுக்கிறதுக்கு கிடையாது. நான் அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன். நான் வெற்றிக்கு பிறகு வெற்றியை விழாவா கொண்டாடுறது எப்படி வரும் நாங்க சொல்லல. அறிவு இருக்கு அவனுக்கு. பொறுக்கி புறம்போக்கு வயிற்றுக்கு சொன்னதானே திங்கிற. படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்ன கோட்டை விட்டுட்டிய. சரி வர மாட்டேன் போட்டு அடிக்கிறேன் நீ. சரி வர மாட்டேன் போட்டு அடிக்கிறேன் நீ.